கல்ச்சரை இம்மீடியட்டா விற்கிறவங்கள குண்ட சட்டத்தில் அடைக்க சொல்லியிருக்கிறோம். கொச்சினில் ஒரு போதைப் பொருள் கடத்தல் வழக்கில் ஒரு 5 பேர் ஜாமீன் பெற்று ஜாமீன் ரிலாக்சேஷன் கேட்டாங்க. அந்த 5ல முதல் அக்யூஸ்ட் பேரு ஜான் பிரிட்டோ, வயது 57. நான் 2024 ஜட்மெண்ட் காப்பில இருந்து உங்களுக்கு தரேன். அதுக்கப்புறம் 2 வயசு ஏறி இருக்கலாம். இப்ப சரியா? நம்பர் 2 அக்யூஸ்ட் அவருடைய அசிஸ்டன்ட் யாரோ ஒரு கிறிஸ்தவ பேர்ல இருக்கு. நம்பர் 3 அக்யூஸ்ட் லீமா ரோஸ் மார்டின், இவர் எம்எல்ஏ. ஆமா. 4வதாக இருப்பது டெய்சி ஆதவ் அர்ஜுனா. சார் என்ன சார் ட்விஸ்டிங் மாதிரி சொல்றீங்க? ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, அதாவது ரீசெண்டாக இப்போ ஹைகோர்ட் கிளை வந்து என்ன சொல்லியிருக்காங்க, அதாவது குறிப்பாக ஒரு ஜட்ஜ் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கல் இறக்குனா என்ன தப்பு, அதை கல் இறக்கலாமே அப்படின்ற லெவலுக்கு ஒரு விஷயம் பேசியிருக்காங்க. என்ன இது என்னங்க இது புதுசாக இருக்கே அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும்னு தோணுது. சீமானனை சொன்னது இப்போ தான் ஒவ்வொன்றா நடக்கிறதுக்கு அவங்க ஸ்டெப் எடுத்துக்கிட்டு இருக்காங்கன்ற மாதிரி தான் சொல்லணும்னு தோணுது. ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, யூடியூபர் மாரிதாஸ் கைது. நேற்று எல்லாருமே பார்த்துருப்பீங்க. யூடியூபர் மாரிதாஸ் வந்து கைதாகிருக்காரு. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமைச்சர் கீர்த்தனா வந்து ஏஐ ஃபோட்டோ வச்சு ஏதோ பேசினாரு. எப்படி ஏஐ ஃபோட்டோ வச்சு பேசினாரு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை வந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க. பெண்கள் குறித்து அவதூறா சமூக வலைத்தளங்கள்ல பதிவு செய்திருந்த யூடியூபர் மாரிதாஸ் கைது செய்யப்பட்டிருக்காரு. பட் நார்மலா பாத்தீங்க அப்படின்னா, அவரு பேசின முக்கியமான ஒரு விஷயம்னு ஒன்று இருக்கு. அது ஆதவர்ஜுனாவை பத்தி பேசின ஒரு என்ன சொல்றது, ஒரு உண்மையான ஒரு விஷயம்தான். ஸோ அந்த விஷயத்தை பேசினதால தான் முழுக்க அந்த ஒரு காரணத்தை மட்டுமே வச்சு மாரிதாஸ் கைது செய்யப்பட்டிருக்காரு. அவர் நைட்டே ரிலீஸ் ஆயிட்டாரு, அது வேற விஷயம். பட் இப்போ அது எப்படி பூதாகரம் ஆயிருக்கு அப்படின்னா, மாரிதாஸை அவர் போக்கில் விட்டுருந்தா கூட அந்த வீடியோ நார்மலாக எத்தனை பேர் அந்த ஃபாலோ பண்ணுறாங்களோ, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்காங்களோ, அவங்க பார்த்துட்டு அதை அத்தோடு விட்டுருப்பாங்க. நார்மலாக இது ஒரு மாதிரி ஆயிருக்கும். பட் இவரை கைது பண்ணுறேன்ட்டு கைது பண்ணி இப்போது இவங்களே பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்போஸ் ஆகிட்டு இருக்காங்க. யார்? ஆதவர்ஜுனா, அப்புறம் அவங்களோட ஃபேமிலி என்னென்ன பண்ணாங்கன்றது வந்து என்னன்றதை வீடியோவில் பார்ப்போம். அடுத்து காங்கிரஸில் இருக்கக்கூடிய நிர்வாகி பார்த்தீங்க அப்படின்னா, அவர் சீமானண்ணனை பார்த்து 2-3 விஷயங்கள்லாம் பேசியிருக்காரு. இது எல்லாத்தையும் பற்றியுமே இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ வீடியோ பார்க்கணும்னா நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ஒரு லைக்கு, ஒரு சப்ஸ்கிரைபு, அப்படியே ஒரு ஹைப்பும் பண்ணி விட்டிங்கன்னா நிறைய பேருக்கு இந்த வீடியோ சஜஷன் ஆகும். வாங்க வீடியோக்குள்ள போகும். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, யூடியூபர் மாரிதாஸ் கைது பண்ணப்பட்டிருக்காரு. எதுக்கு கைது பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி நார்மலாக நிறைய இதில் நம்ம வந்து தேடி பார்த்தோம் அப்படின்னா, நாம மட்டும் கிடையாது, நிறைய பேர் இதுக்கான வீடியோ போட்டு வச்சுருக்காங்க. மாரிதாஸை அவர்கள் வந்து வீடியோ போட்டதுக்கு அதாவது அவரை கைது பண்ணுறதுக்கான முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கீர்த்தனா வந்து அமைச்சர் கீர்த்தனா அவர்களை ஏஐ ஃபோட்டோ மூலமாக பார்த்தீங்க அப்படின்னா தப்பாக ஏதோ சித்தரித்து தப்பான ஏதோ சொல்லி கைது பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி அந்த ஒரு காரணம் மூலமாக தான் கைது பண்ணியிருக்காங்க. நைட்டு பார்த்தீங்க அப்படின்னா ரிலீஸும் ஆகிட்டார். பட் நமக்கு வரக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னா, அவர் இந்த காரணத்துக்காக மட்டும்தான் அவர் கைது செய்யப்பட்டாரா, இல்லை வேற எதுவும் காரணம் இருக்கா அப்படின்ற மாதிரி ஒரு டவுட்டும் வருது. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி முக்தார்னு ஒருத்தர் தெரியும். முக்தார்னு ஒருத்தர் இருப்பான். அவன் வந்து எல்லாரையும் நான் எக்ஸ்போஸ் பண்ணுறேன், அப்படி பண்ணுறேன், இப்படி பண்ணுறேன்னு சொல்லி அவர் தான் பார்த்தீங்க அப்படியே எக்ஸ்போஸ் ஆகிட்டு இருந்தார் இப்போ வரைக்கும். ஸோ ரீசெண்டாக ஒரு வீடியோவே போட்டிருந்தாப்புல. என்ன அப்படின்னா, சிஎம் விஜயையும் திரிசாவையும் தப்பாக ஒரு மாதிரி தம்ப்நெயில்லாம் வச்சு ரொம்ப கேவலமான வார்த்தைகளால் இது பண்ணியிருந்தாரு. அதுக்குமே பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு ஆக்ஷனுமே இவங்க எடுக்கலை. இன்னொரு விஷயம், அடுத்து அண்ணாமலைக்கும் இன்னொரு பெண்ணுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க வந்து அண்ணாமலை கிட்ட அவங்களோட குழந்தைய கொடுத்து நார்மலாக பார்த்தீங்கன்னா ஒரு தலைவர்கிட்ட தனக்கு பிடிச்ச தலைவர்கிட்ட குழந்தை பிறந்துச்சுன்னா அவங்களுக்கு பேர் வைங்க, நீங்கள் கையில் வாங்கிட்டு கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறது நார்மலான வழக்கம். அதை இவனுங்க எடுத்து வச்சுக்கிட்டு ரொம்ப கேவலமான வார்த்தைகளெல்லாம் யூஸ் பண்ணி அதை வந்து பேசியிருந்தானுங்க. இதுக்கு அவங்களுமே பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தாங்க. யார் இதில் வந்து யாரை சொன்னாங்களோ அதுக்கு. அந்த வீடியோவில் பேசுனது யார் பார்த்தீங்கன்னா 2 பேர், முக்தார், இன்னொன்று திருச்சி சூர்யான்னு சொல்லக்கூடிய ஒருத்தர். ஸோ திருச்சி சூர்யா ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னா கைது பண்ணப்பட்டிருக்காரு. முக்தார் இன்னும் பார்த்தீங்க அப்படின்னா வெளியில் தான் இருக்காரு, இன்னும் அவரை கைது பண்ணலை. ஸோ அவரை பண்ணாத இந்த அரசு எதுக்காக மாரிதாஸை பண்ணியிருக்காங்க அப்படின்ற லெவலுக்கு ஒரு விஷயம் போயிட்டு இருக்கு. ஏண்டா எங்களை இன்னமுமாடா நம்பிக்கிட்டு இருக்க? அதில் முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மாரிதாஸ் ஆதவர்ஜுனா அவங்களோட ஃபேமிலியை எக்ஸ்போஸ் பண்ணது தான் முக்கியமான காரணம். ஜான் பிரிட்டோன்றது நபர் யாரு? இந்த நபருக்கும் ஆதவர்ஜுனாவுக்கும் என்ன தொடர்பு? இதுதான் வலைத்தளங்களை கேட்கக்கூடிய கேள்வி. முதலாவது, ஜான் பிரிட்டோன்ற நபர் வந்து இங்க கைது செய்யப்படல. அவர் வெளிநாடுல எங்கேயோ பெரிய அளவுல தலைமுறை வாங்கி பலவர்கள் இருக்காரு. எனவே ஜான் பிரிட்டோன்றவன் மிக மோசமான ட்ரக் லார்டு. இதுவரைக்கும் நீங்க பார்த்ததுலயே சிண்டிகேட் வச்சு கடலோர பகுதிகளை கடத்தக்கூடிய ஸ்மக்லிங் கும்பல். இந்த கும்பலோட ஜான் பிரிட்டோன்றது ஆதவர்ஜுனாவோட சித்தப்பா தான். அதாவது லீமா ரோஸோட தம்பி தான். ஏன்னா ஒரு 2 நாளைக்கு முன்னாடி இல்லை 3 நாளைக்கு முன்னாடியே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வீடியோ போட்டிருந்தாரு. நான் பார்த்தேன். ஸோ அந்த வீடியோவை அப்படியே இவங்க விட்டுருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன்.
அப்போ அட போதியா அப்படின்ட்டே விட்டுருந்தாங்கன்னா இது இந்த அளவுக்கு மேலே வந்திருக்குமான்றது சந்தேகம் தான். ஏன்னா யாருக்குமே அந்த அளவுக்கு தெரிஞ்சிருக்காது. ஏன்னா மாரிதாஸை ஃபாலோ பண்ணுறவங்களா இருக்கட்டும், சப்ஸ்கிரைபராக இருக்கட்டும், அவங்களுக்கு மட்டும்தான் இந்த ஒரு விஷயம் தெரிஞ்சிச்சு. இது இந்த மாதிரி ஒன்று நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி இந்த ஒரு விஷயம் தெரிஞ்சிச்சு. ஆனால் இப்போ மாரிதாஸை கைது பண்ணோன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஏன் கைது பண்ணாங்க, அப்போ அந்த வீடியோவில் என்னதான் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்க போனோம் அப்படின்னா அதில் பலவிதமான இது இருக்குது. ஒன்று நான் சொல்கிறேன். அதில் கொச்சினில் ஒரு ஏதோ கடத்தல் நடக்குது அப்படின்றது மாதிரி இடி ரைடு, இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இடி ஒரு ரைடு நடத்தி அதில் கிடைச்ச இந்த விஷயங்களெல்லாம் வச்சு அவங்க ஒரு ரிப்போர்ட் வச்சு அது வந்து ப்ரெஸ் ரிலீஸ்னு ஒன்று கொடுப்பாங்க. ஸோ அந்த ப்ரெஸ் ரிலீஸில் சொன்ன விஷயங்களை தான் மாரிதாஸ் எடுத்து பேசியிருந்தார். அது என்ன அப்படின்னா, கொச்சின் இந்த மாதிரி ஒரு கடத்தல் நடந்துச்சு. அந்த கடத்தலுக்கு அதாவது அதில் வரக்கூடிய பேரெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஜான் பெரிட்டோ, லீமா ரோஸ், அப்புறம் டெய்சி ஆதவர்ஜுனா, இந்த மாதிரி அவங்களோட குடும்ப சம்மந்தப்பட்டவங்களே மட்டும்தான் பார்த்தீங்க அப்படின்னா முதன்மை. ஏன்னா அந்த இதில் கடத்தினவங்களில் பிடிச்சவங்களை பார்த்தீங்கன்னா அவங்க சொன்ன பேர் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த இதுதான் அப்படின்னு சொல்லி இடி வந்து ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. கொச்சினில் ஒரு போதைப் பொருள் கடத்தல் வழக்கில் ஒரு 5 பேர் ஜாமீன் பெற்று ஜாமீன் ரிலாக்ஸேஷன் கேட்டாங்க. அந்த 5ல முதல் அக்யூஸ்ட் பேரு ஜான் பிரிட்டோ, வயது 57. 2024 ஜட்மெண்ட் காப்பில இருந்து உங்களுக்கு தரேன். அதுக்கப்புறம் 2 வயசு ஏறி இருக்கலாம். இப்போ சரியா? நம்பர் 2 அக்யூஸ்ட் அவருடைய அசிஸ்டன்ட் யாரோ ஒரு கிறிஸ்தவ பேர்ல இருக்கு. நம்பர் 3 அக்யூஸ்ட் லீமா ரோஸ் மார்டின், எம்எல்ஏ. ஆமா, இவருடைய அட்ரஸும் மேல இருக்கிற இவருடைய அட்ரஸும் ஒரே தெரு, ஒரே ஏரியா, பின்கோட் இருக்கு. அடுத்த வீடா இருக்கலாம், ஒரே வீடான்னு தெரியல, நம்ம வீட் நம்பர் கொடுக்கல. மூன்றாவதாக இருப்பது டெய்சி, நான்காவதாக இருப்பது டெய்சி ஆதவ் அர்ஜுனா. அந்த ரிலீஸில் இது எல்லாமே பொட்டை எழுத்தில் எழுதி வச்சிருக்கு. என்ன ஏது எப்போ எது வந்துச்சு. ஐ திங்க் இது 2024 நடந்த விஷயம் நினைக்கிறேன். ஐ திங்க் May 26 என்னமோ சொல்கிறாங்க மதுரையில் அப்படின்னு ஒரு விஷயம்லாம் வருது. ஸோ இதில் இடி ரைடு நடத்தினதில் 88 கோடியில் ஒரு போதைப் பொருள்ன்றாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா 150 கோடியில் போதைப் பொருள்ன்றாங்க. ஸோ இந்த மாதிரி பலவிதமான போதைப் பொருட்கள் அந்த ரைடில் வந்து சிக்குச்சு அப்படின்ற மாதிரி ஒரு இது வந்து இடி ப்ரெஸ் ரிலீஸில் வந்திருக்கு. அப்போது ஒருத்தர் இது எல்லாமே இப்படி நடந்திருக்கு. இதை அவர் மாரிதாஸை எக்ஸ்போஸ் பண்ணார். இப்போ அவர் கைது பண்ணதுனால நிறைய பேர் ஏற்கனவே பேசின அந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வைரல் ஆகிட்டு இருக்கு. என்ன அப்படின்னா, இப்போ இந்த எல்லாத்துலேயுமே முக்கியமான இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஆதவர்ஜுனா ஃபேமிலி தான். ஆதவர்ஜுனோட ஒய்ஃபு டெய்சி ஆதவர்ஜுனா, இவங்களுடைய காரு இவங்களுடைய காரில் தான் விஜய் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா பதவியேற்புக்காக இதுக்கு போனார் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் போயிட்டுருக்கு. எனக்கு ஒரு விஷயம் புரியவே இல்லை. எது எங்கே எப்படி லிங்க் ஆகுதுன்னு பாருங்களேன். ரொம்ப அது நம்ம யோசிக்கவே முடியல. இவங்க தான் சொன்னாங்க போதையில்லா தமிழகத்தை, எப்படி ஆதவர்ஜனா தான் சொல்கிறாரு போதையில்லா தமிழகத்தை, அதாவது போதைப் பொருளை தடுக்கணும், போதைப் பொருள் கடத்துறதை தடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் போயிட்டுருக்கு. ஆனால் அதை பண்ணுறதே இவங்க தானே. கல்ச்சரை இம்மீடியட்டா விற்கிறவங்கள குண்ட சட்டத்தில் அடைக்க சொல்லியிருக்கிறோம். கொச்சினில் ஒரு போதைப் பொருள் கடத்தல் வழக்கில் ஒரு 5 பேர் ஜாமீன் பெற்று ஜாமீன் ரிலாக்ஸேஷன் கேட்டாங்க. அந்த 5ல முதல் அக்யூஸ்ட் பேரு ஜான் பிரிட்டோ, வயது 57. 2024 ஜட்மெண்ட் காப்பில இருந்து உங்களுக்கு தரேன். அதுக்கப்புறம் 2 வயசு ஏறி இருக்கலாம். இப்போ சரியா? நம்பர் 2 அக்யூஸ்ட் அவருடைய அசிஸ்டன்ட் யாரோ ஒரு கிறிஸ்தவ பேர்ல இருக்கு. நம்பர் 3 அக்யூஸ்ட் லீமா ரோஸ் மார்டின், எம்எல்ஏ. ஆமா, நான்காவதாக இருப்பது டெய்சி ஆதவ் அர்ஜுனா. அதை பண்றதே இவங்க தான். ஆனா இவங்க எப்படி தடுப்பாங்கன்ற லெவலுக்கு தான் யோசிக்க தோணுது. அதுல ஒரு விஷயம் என்ன சொல்றாங்கன்னா, ட்ரக்ஸை விற்கிறவங்க மேல குண்டர் சட்டம் பாயும். எப்படி குண்டர் சட்டம் பாயும்? அப்போது இடி ப்ரெஸ் ரிலீஸ் கொடுத்துருந்த அந்த விஷயம், அந்த பொருட்கள் என்ன? காய்கறியா இல்லை பழங்களா? பழங்கள் கடத்தினதுக்காக இடி வந்து ரைடு போட்டு இந்த விஷயத்தெல்லாம் பேசுனாங்களா? முழுக்க எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ட்ரெஸ்ஸு, மெத்தபட்டமினி எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா போதை சம்பந்தமான பொருட்கள் தான். அதை இடி கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு சொல்லி இடி வந்து அதை ரைடு பண்ணி எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்போ என்ன சார் சொல்ல போகிறீங்க ஆதவர்ஜுனா சார்? மாரிதாஸ் இன்னொரு விஷயமே சொல்கிறார். அதாவது ரொம்ப பணம் செழிக்கக்கூடிய ஒரு துறை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று நெடுஞ்சாலைத்துறை, இன்னொன்று தமிழ்நாட்டுக்குள்ளே துறைமுக சம்மந்தப்பட்ட அந்த ஒரு துறை. ஸோ இது 2 துறைன்னு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப அதிகமான பணம் கொடுக்கக்கூடிய அதாவது பயங்கரமாக ஓடும் போல இருக்குது. ஸோ அந்த துறை பார்த்தீங்க அப்படின்னா இந்த 2 துறை தான் அப்படின்னு சொல்லி மாரிதாஸ் சொல்கிறாரு. அந்த 2 துறைக்குமே அமைச்சர் யார் பார்த்தீங்க அப்படின்னா ஆதவர்ஜுனா. கவனிக்க வேண்டிய விஷயம் அந்த ஜான் பிரிட்டோ விஷயத்தில் ஆதவ் எந்தெந்த அமைச்சர்கள் இருக்காரு, விளையாட்டுத்துறை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுற காம்பாயின் அவர் முக்கியமா பிடிச்சிருக்குது. ஒண்ணு, அதிக டெண்டர் கிடைக்கக்கூடிய நெடுஞ்சாலைத்துறை. அந்த நெடுஞ்சாலைத்துறை ஒண்ணு வச்சிருக்காரு கையில. அது தெரியுமா? இங்க தமிழ்நாட்டில் மைனர் இல்ல, ஸ்மால் மைனர் ஹார்பர் இல்ல, ஹார்பர் அதாவது துறைமுகங்கள், அதாவது மாநில அரசு கீழ துறைமுகங்கள் இருக்குது. 17 துறைமுகங்கள் தமிழ்நாட்டுடைய ஸ்டேட் கவர்மெண்ட் கண்ட்ரோல் வருது. இந்த 17 துறைமுகம் வச்சிருக்க எவனோ அவன் கடத்தல உச்சத்தில் இருக்கான். கடத்தல் பண்ண நினைக்கிறப்ப இந்த 17 துறைமுகத்துறைக்கு நகர்வாங்க. அது எனக்கு தெரிஞ்சு கடலூர், நாகப்பட்டினம், அதுக்கப்புறம் ராமேஸ்வரத்தில் இருக்கக்கூடிய அந்த மண்டபம், அதுக்கப்புறம் குளச்சல், இப்படி 17 துறைமுகங்கள் இருக்குது. இந்த 17 துறைமுகமே பெரிய எக்ஸ்போர்ட் இம்போர்ட் நடக்காது. ஸ்டேட் கவர்மெண்ட் என்ன பண்ணுவாங்க,
எவன் அமைச்சரா வந்து உட்காரணும், எவன் கடத்தல் பண்ணணும் ஒழுங்கா பண்ணிக்கணும், அவனுக்கு அந்த ஹார்பர் தேவை. இப்ப ஜான் பிரிட்டோ என்ன பண்ணிருக்கான், பார்டர்ல அதாவது கோஸ்டல் ஏரியால ஸ்மக்லிங் பண்றான். அப்ப இவன் எங்க இருந்து வந்து உட்கார்றான், அதே இடத்துல ஹார்பர் கட்டுப்பாடு கொண்டு வரான். ஹார்பர் கட்டுப்பாடு கொண்டு ஸ்மக்லிங் ஒழுங்கா பண்ணா நீங்க லஞ்சம் வாங்க தேவையில்லை. இந்த சத்தியமா சொல்ல லஞ்சம் வாங்க தேவையில்லை. உங்களுக்கு கஞ்சா வித்தே பழச்ச முடியும், இல்ல லாட்டரி வித்தே பழச்ச முடியும். நான் சத்தியம் சொல்றேன், இந்த இடத்துல கடத்தல் இருக்கு இல்லையா, வெறும் இந்த கடத்தல் மட்டும் கிடையாது, இந்த சிகரெட் இருக்கு இல்லையா, அதுல ஆரம்பிச்சு எல்லாமே போலி எல்லாத்தையும் உள்ள கொண்டு வரதுக்கு இந்த ஹார்பர் தான் பயன்படுத்துறாங்க. இப்போ ஆதவ அர்ஜுனா ஈஸியா தங்கம், ட்ரக்ஸு, சிகரெட்டு என்ன வேணாலும் ஈஸியாக நீ வந்து நம்ம ஃப்ளைட்டில் என்ன கடத்து என்ன போயுது, நம்ம டேரெக்டாக இந்த இடத்துலேருந்தே கடத்துவோன்னு சொல்லி ஈஸியாக இந்த இடத்துலேருந்து கடத்துவாங்க அப்படின்னு சொல்லி மாரிதாஸ் ஒரு பதிவு போட்டுருந்துருக்காரு. இப்போ யோசிச்சு பாருங்க, இப்போ இவரை கடத்துனதுனால இவ்வளோ விஷயமே வெளியே வந்திருக்கு. ஏன்னா நாமளே பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாக ஒரு கடந்து போகக்கூடிய ஒரு விஷயத்தை எடுத்து இவனுங்க கைது பண்ணதுனால எல்லாருக்குமே தெரிகிற மாதிரி ஒரு என்ன சொல்கிறது வெளிப்படையாக ஏன்னா எல்லாத்தையும் வெளிப்படையாக வெட்ட வெளிச்சமாக்கி விட்டாரு. இப்போ இவங்க பண்ண தப்பு அவரை கைது பண்ணது தான். ஸோ இந்த கைதுக்கு பார்த்திங்க அப்படின்னா சீமானனுமே பார்த்திங்க அப்படின்னா கண்டனம் தெரிவிச்சிருக்காரு. என்ன அப்படி என்ன நம்மக்கிட்ட இருக்கிற ஒரு பேச்சுரிமை, உரிமைன்றது முக்கியமாக ஒன்று, அதுவும் பேச்சுரிமைன்றது ரொம்ப முக்கியமானது. அதையே நீங்கள் வந்து கழுத்தை நெரிச்சு தடுத்துக்கிட்டு இருக்கீங்க. இப்படி பேசுகிறவங்களெல்லாம் நீங்கள் கைது பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா அப்போ நம்மளுக்கான பேச்சுரிமை என்னாச்சு அப்படின்ற மாதிரி சீமான் அவர்களுமே கேட்டிருக்காரு. நீங்கள் கேட்கலாம் எதுக்காக மாரிதாஸ்க்கு சப்போர்ட் பண்ணி கண்டனம் கொடுத்துருக்காருன்னு சொல்லி. இது மாரிதாஸ்க்கு சப்போர்ட் பண்ணி கண்டனமான இது கண்டனம் கிடையாது. இது மக்களுடைய பேச்சுரிமைக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த ஒரு இப்படி நீங்கள் கைது பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா அப்புறம் அது பேச்சுரிமை எங்கே போச்சுன்ற லெவலுக்கு பேச்சுரிமை எங்கே போச்சு அப்படின்றத குறித்து தான் இந்த கண்டனம். சப்போஸ் இது சவுக் சங்கர் மேலேயுமே கைது பண்ணும்போது திமுக கைது பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்தை சீமான் எடுத்து பேசியிருந்தார். இப்போ மாரிதாஸுக்குமே எடுத்து பேசியிருக்கார். அவ்வளோதான். அடுத்து நம்ம அது யார் நிர்மல்குமாரா பக்கத்தில் பார்த்திங்கன்னா செங்கோட்டையன் அவர்கள் இருக்காங்க. இவங்கள்கிட்ட மாற்றம் அவங்க எப்படி என்ன மாற்றம் வந்திருக்குன்னு யோசிச்சு பாருங்களேன். அதாவது தமிழ்நாட்டில் 20 நாளில் பயங்கரமான மாற்றம் கொடுத்துருக்கோம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் சொல்கிறாங்க. சரி என்னதான் மாற்றம் கொடுத்துருக்காங்க, சரி நமக்கு தான் தெரியலை. ஸோ அமைச்சர் ஏன்னா உள்ளுக்குள்ளே வந்து நிறைய விஷயங்கள் பேசி அவங்களுக்குள்ளே நிறைய அந்த மாற்றங்கள்லாம் கொண்டு வந்திருப்பாங்க. அப்போ அவங்க சொன்னால் நமக்கு ஓகே ஓரளவு ஏற்றுக்கலாம் அப்படின்ற மாதிரி நம்ம யோசிக்கலாம். சரி என்ன சார் மாற்றம் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி கேட்டால் அவங்க என்ன தெரியுமா சொல்கிறாங்க, சார் டைம்ஸ் எப்படி 10 மணிக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அவர் வந்து வந்துடுறாரு உள்ள, எப்படி சட்டமன்ற அந்த இதுக்குள்ளே வந்துடுறாரு, தலைமைச் செயலகத்துக்கு வந்துடுறாரு, லஞ்சுக்கு கூட வீட்டுக்கு சாப்பிட போகிறதில்ல, அரை மணி நேரம் அவரே கொண்டு வந்து அவரே கையாலே அவரே சாப்பிட்டுக்கிறாரு, எவ்வளோ பெரிய மாற்றம் பார்த்தீங்களா அப்படின்ற மாதிரி இதை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நீங்களே பார்த்துருப்பீங்க இந்த 20 நாளில் என்னென்ன மாதிரி மாற்றங்கள் நடந்திருக்கு நீங்களே கண் கூட பார்க்குறீங்களா இல்லையா? சிஎம் ஒரு லீடிங் பை எக்ஸாம்பிள் முன்னுதாரணமாக நடத்துங்க. நிறையா செக்ரட்டரி தலைமை செயலகத்துக்கு கரெக்டாக ஒரு 10 மணிக்கு வராரு, உணவு இடைவேளையில் கூட வீட்டுக்கு போகாம 5 மணி வரைக்கும் அங்கேயே தப்பா இருக்கு. ½ அன் அவர் தான் லஞ்ச் அங்கேயே சாப்பிட்டு ஈவினிங் வரைக்கும் இருக்காரு. நீங்களே சொல்லுங்க எந்த முதலமைச்சர் இந்த மாதிரி ஃபங்க்ஷன் பண்ணி? இவங்க யாருன்னே எனக்கு தெரியல, ஆனா குறுக்க சால் ஓட்டுறாங்க. இவங்க யார் என்னன்னு பாரு. லீடிங் பை எக்ஸாம்பிள் முன்னுதாரணமா நடத்துங்க. நிறைய கூட வீட்டுக்கு போகாம 5 மணி வரைக்கும் அங்கேயே. யோ சியா உன்னை எங்கேயோ பார்த்தது மாதிரி இருக்கே. அதை விட இந்த நான் சிங்க்ல போறான், ஆஹா இதையும் எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கு. ஏன் சார் வேலைக்கு வர்றதும் அங்கே லஞ்சு சாப்பிட்றதுமே மிகப்பெரிய ஒரு மாற்றம்னா உங்ககிட்ட ஒன்றும் சொல்லி ஒன்றும் பிரயோஜனமே இல்லைன்ற அவளுக்கு தான் இருக்குது. அடுத்து இன்னொரு விஷயம் அந்த மாரிதாஸ் விஷயத்தில் நான் சொல்ல மறந்துட்டேன். என்ன அப்படின்னா விஜய் அவர்கள் தான் தன்னை விமர்சிச்சுக்கிட்டே இருங்க. எப்படி எதிரில் நிற்கிறவங்க வந்து இப்போ நாமளாம் நிறைய பேர் விமர்சிச்சுக்கிட்டு இருக்கோம், இன்னும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா விமர்சிச்சுக்கிட்டே இருக்காங்க அவங்க பண்ணக்கூடிய தப்புக்களை. அப்படி விமர்சிக்கும் போது விஜய் அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா எங்களை பற்றி விமர்சிச்சுக்கிட்டே இருக்கீங்க, நீங்கள் அப்படியே விமர்சிச்சுக்கிட்டே இருங்க, அப்போ தான் நாங்கள் வந்து நல்லா வந்து எனர்ஜெட்டிக்காக வேலை பார்க்க முடியும்னு. இப்போ கைது பண்ணியிருக்கீங்களே, அப்போ விமர்சனம் பண்ணால் கைது பண்ணுவீங்கன்னு ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் நல்லா விமர்சனம் பண்ணுங்கன்னு ஒரு பக்கம். இதுல எது சார் உண்மைன்ற மாதிரி தான் இருக்கு. கிண்டலும் கில்லியமா பேசிட்டு தானே இருப்பாங்க. அவங்க எல்லாருக்குமே என் சைட்ல இருந்து ஒரே ஒரு ரிக்வெஸ்ட், தயவு செஞ்சு நிப்பாட்டிடாதீங்க. அடுத்து மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வந்திருக்காங்க தமிழக அரசு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மின்சாரத்தை ஆன்லைனில் நீங்கள் பணம் கட்டலாம். எப்படி மின்சாரத்துக்கு ஆன்லைனில் நீங்கள் பணத்தை கட்டலான்ற மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வந்திருக்காங்க. பட் நான் கூட நினச்சேன் அப்போ இது வரைக்கும் நம்ம மின்சாரத்தை வந்து டைரெக்டாக தானே போய் கட்டிக்கிட்டு இருந்தோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆன்லைனில் வந்து கட்டுறதுக்கு மாதிரி வச்சுருக்காங்களோ அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். சார் ஆமாம் ஏற்கனவே நம்ம மொபைலில் தானே கட்டிக்கிட்டு இருப்போம், ஆன்லைனில் தானே கட்டுவோம், இப்போ என்ன புதுசாக மறுபடியும் ஆன்லைன்லேயே கட்டுங்கன்னா என்னையா ஏற்கனவே இருந்த ஒரு ஸ்கீமே மறுபடியும் கொண்டு வந்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. இந்த மாதிரிலாம் வேணாப்பா, காது குத்திட்டாங்கப்பா, பாருப்பா. அடுத்து
எனக்கு ஒரு விஷயம் புரியவே இல்லைங்க. இந்த ஸ்ரீநாத் ஒவ்வொரு டைம்லையும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஒரு என்ன சொல்கிறது, அந்த டைம் லைனில் வந்துக்கிட்டே இருக்காருங்க, ஹைலைட் ஆகிட்டே இருக்காரு. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா நோ கமெண்ட்ஸ்னு சொல்லி அது ஒரு இதாக இருந்துச்சு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா இதை பற்றி இப்போ பேச வேணாம் அப்புறம் பேசலான்னு சொல்கிறது. இப்போ மீனவர்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த 20,000 ரூபாய்க்கு என்ன சார் அடுத்து பண்ண போகிறீங்க, 20,000க்கு என்ன இது அப்படின்னு கேட்டால் மனுஷன் ஒன்றுமே சொல்லாமல் கார் கதவு அந்த கண்ணாடியை வந்து ஏற்றி விட்டு மனுஷன் மாமே ட்ரு அப்படின்ட்டு கிளம்பி போயிட்டாரு. இல்ல மீனவர்களுக்கான அந்த தடை நிவாரணம் வந்து 20,000 உயர்த்தப்படும். கொஞ்சம் வெளியே வந்து விடுங்க சார். ஸோ ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சீமானண்ணே அந்த ஒரு தேனிசை செல்லப்பா அவங்களுடைய அந்த இதில் போயிருந்தார். ஸோ அங்கேருந்து வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா பத்திரிக்கையாளர் வந்து சந்திக்க சொல்லி கேட்குறாங்க. பத்திரிக்கையாளர் சார் இப்போ கேள்வி கேட்கணும் அப்படின்ற மாதிரி நம்ம அண்ணே ஒன்றுமே வேணாம் அப்படின்ட்டு அப்படியே தள்ளி விட்டுட்டு போயிட்டாரு. ஸோ அங்கே இருந்த மக்கள் பேசிக்கிட்ட விஷயத்தை பார்த்தீங்க அப்படின்னா சத்தியமாக சொல்கிறேன், அங்கே இருக்கிற நம்ம அண்ணனாக இருக்கட்டும், தங்கச்சியாக இருக்கட்டும், தம்பிகளாக இருக்கட்டும், நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா இந்த விஷயத்தை நாம் என்ன முன்வழிஞ்சோமோ அதைத்தான் அவங்களும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அண்ணே இவங்களுக்கு பத்திரிக்கையாளர் சந்திப்பே கொடுக்காதீங்கண்ணே, வேணாண்ணே, புறக்கணிங்க. அவங்க உங்களை புறக்கணிச்சுக்கிட்டே தானே இருந்தாங்க, நீங்களும் அவங்கள புறக்கணிங்கன்னு சொல்லி அவங்களும் இதே தான் பேசிக்கிட்டு இருந்தாங்க. நாம் என்ன மனநிலையில் இருக்கோமோ அதே மனநிலையில் தான் அவங்களும் இருக்காங்க. அடுத்து காங்கிரஸ்காரரு செம்ம டென்ஷன் ஆகி பேசியிருக்காரு. எதுக்காக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அண்ணன் பேசின அந்த ஒரு வார்த்தை சூடு சொரணை வெக்க மானம் சோறு தான் திங்கிறியா அப்படின்னு சொல்லி பயங்கரமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா காங்கிரஸை போட்டு வெளுத்திருந்தாரு. அதுக்கு பதில் சொல்கிற விதமாக காங்கிரஸ்லேருந்து மாணிக் தாக்கூர் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. என்ன அப்படின்னா உதயநிதி குரலா இவர் பேசிக்கிட்டு இருக்காரு, யார் சீமான் அண்ணன் பேசிக்கிட்டு இருக்காரு. உதயநிதியே எங்கள் அண்ணன் போட்டு போலன்னு முழந்துக்கிட்டு இருக்காரு, இவருக்கு அது தெரியல. இப்போ காங்கிரஸை பார்த்தீங்க அப்படின்னா இப்போ தாவி கூட சேர்ந்துருச்சு. இப்போ உதயநிதியே பார்த்தீங்க அப்படின்னா காங்கிரஸை போட்டு போலன்னு முழந்துக்கிட்டு இருக்காரு, அது வேற விஷயம். ஆனால் இப்போ இவர் சீமானோ வந்து உதயநிதி குரலா பேசிக்கிட்டு இருக்காராம். கர்நாடகாவை ஆளுவது காங்கிரஸ் கட்சி. காங்கிரஸ் கட்சியினுடைய முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் 100 விஜய் வந்தாலும் மேகதாதுல அணை கட்டுவதை தடுக்க முடியாது, நாங்க அணை கட்டியே தீர்வோம் அப்படின்னு உறுதி அளிக்கிறாங்களே, அந்த காங்கிரஸ் கட்சியில இருக்கக்கூடிய நீங்க அந்த காங்கிரஸ் பேசி அணை கட்டுவதை தடுக்காம என்ன பண்ணிருக்கீங்க கேள்வியை ஒரு சாமானியனாக சீமான் எழுப்பியிருக்காரு. இதுல மாணிக்க தாக்கூருக்கு ஏன் வலிக்குதுன்னு தெரியல. உடனே உதயநிதி ஸ்டாலினுடைய குரலா ஒழிக்கிறாரு. உதயநிதி ஸ்டாலின் புது தம்பியா வந்தார். இது வரைக்கும் உதயநிதி ஸ்டாலின் கடுமையாக விமர்சனம் பண்ணிருக்காரு. இப்போ இதே மேடையில அண்ணன் சீமான் அந்த மேடையில் அந்த பேச்சுல திமுக ஒரு கோலை, எதுக்கு கரூர் வழக்கில் விஜய் அவர்கள் மீது வழக்கு போடக்கூட வக்கற்ற ஒரு கோல திமுக அப்படின்னு பேசியிருக்காரு. அதே போல வந்து இப்பதான் திமுக மங்குடிகளுக்கு புத்தி வருதுன்றாரு. திமுக மங்குடிகளுக்கு இப்பதான் புத்தி வந்திருக்குன்னு சொல்லி சீமானவர்கள் வந்து விமர்சனம் பண்றாரு. பயந்தாங்குழி திமுக அப்படிங்கிற வார்த்தை கோலை திமுக பதிவு பண்ணிருக்காரு. இது யாருடைய குரல்? உதயநிதி குரலா சீமான் ஒழிக்கிறார் அப்படின்னா என்ன சார் பேசிட்டு இருக்கீங்க? அதைத்தான் பாத்தீங்க அப்படின்னா நம்ம அண்ணன் கேட்டாரு, மேகதாது அணையில அதை நான் கட்டியே தீருவேன், எப்படி அணை கட்டியே தீருவேன்னு சொல்லி அங்கே ஒரு பக்கம் அவர் சொல்லிட்டு இருக்காரு. இன்னும் எத்தனை விஜய் வந்தாலும் நான் வந்து கட்டுறது வந்து நிப்பாட்ட மாட்டேன். ஆனால் அங்கே இருக்கிறதும் பார்த்தீங்க அப்படின்னா காங்கிரஸ் தான், இங்கே நீங்களும் காங்கிரஸ் தான், தாவேக்கோட கூட்டு இருக்கீங்க. இப்போ உங்களோட நிலைப்பாடு என்ன? அவன் கட்டுவேன்றா, நீங்கள் கட்ட மாட்டேன்னு சொன்னீங்களா? நீங்கள் தானே எல்லாம் ஒன்று தானே. அப்போ ஒரேடியாக அங்கே சொல்லிட்டு வேணாம் கட்ட வேணான்னு சொல்லி முடிக்கிறத விட்டுவிட்டு இந்த காங்கிரஸ் வேற அந்த காங்கிரஸ் வேறன்னு சொல்லி இவங்க ஒரு புருடா விட்டுக்கிட்டு திரியிறாங்க. இவர் அதான் புரியல. உதயநிதி குரலா அப்படின்னா நம்ம திமுக போட்டு பொலம் பிறந்தாரு. கோலை திமுக எப்படி? கோலை திமுக. அந்த 41 பேர் இறந்தாங்க பார்த்தீங்களா கரூர் சம்பவத்தில், விஜய் அந்த கூட்டத்தில். அதுக்கு ஒரு விசாரிக்க கூட உங்களுக்கு துப்பு இல்லை, ஒரு எஃப்ஐஆர் போட முடியல, யார் முதல் குற்றவாளின்னு சொல்லி ஒரு பதிவு இது பண்ண முடியல, நீங்கள்லாம் பேசுகிறீங்களான்னு சொல்லி கோலை திமுகன்னு சொல்லி வச்சு செஞ்சுக்கிட்டு இருந்தாரு. இப்படி கோலை திமுகன்னு சொல்கிறது தான் உதயநிதி குரலா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. நாமளும் அதை தான் கேட்டுக்கிட்டு இருக்கோம். அடுத்து இன்னொரு விஷயம் சொன்னார். என்னைக்கு அனிதா ராதாகிருஷ்ணன் சீமான் வீட்டுக்கு போய் அவருடைய குழந்தைக்கு அண்ணன் தாய்மாமன் சீர் பண்ணாரோ அப்போவே தெரிஞ்சிருச்சு உங்களுக்குள்ள ஒரு டீலிங் வந்துருச்சு, உங்களுக்கு வந்து பேசுறதுக்கு சீமான் வந்து ரெடி ஆயிட்டாருன்னு. இப்படி தாண்டா பலதை கிளப்பி விட்டாங்க. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா நார்மலாக யோசிச்சு பாருங்களேன், அண்ணன் சீரு தாய்மாமன், அதாவது தாய்மாமன் சீரு அப்படின்றது வந்து மேலே தாளத்தோடு போய் அவர் வந்து தாய்மாமன் சீரு பண்ணார். இதை எனக்காக பேசுங்கன்னு சொல்லி யாராச்சும் ஒரு ஆள் மேலே தாளத்தோடு போய் இப்போ பேசுவாங்களா? தனிப்பட்ட முறையில் தனியாக போய் யாருக்கும் தெரியாமல் இல்லை ஃபோன் பண்ணியோ மறைமுகமாகவோ பேசி எங்களுக்காக நீங்கள் பேசுங்கன்னு சொல்லியிருந்தா அது வேறு விஷயம். மேலே தாளத்தோடு போய் எங்களுக்காக நீங்கள் பேசுங்கன்னு சொல்லி ஒருத்தர் சொல்லுவாருங்க. இந்த ஒரு காமன் சென்ஸ் கூட இல்லாமல் பேசிக்கிட்டு இருக்காரு அவர்.
அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் வந்து அண்ணன் சீமான் அவர்கள் வீட்டுக்கு சீர் கொண்டு போனாரு, அதன் பிறகுதான் அண்ணன் சீமான் இப்படி பேசுறாரு அப்படிங்கிற மாதிரி பேசுறாரு. அண்ணன் சீமான் வந்து அனிதா ராதாகிருஷ்ணன் சீர் கொண்டு போனதுக்கு அப்புறம் தான் காங்கிரஸ் எடுத்து பேசுறாரு அப்படின்னு சொல்றாரு இல்லையா? இப்ப எங்களுக்காக காங்கிரஸ் எடுத்து பேசுங்க அப்படின்னு சொல்றதுக்காக சீர் தூக்கிட்டு போவாங்களா? ஒரு போன்ல பேசிட மாட்டாங்களா? இதே மாதிரி தான் திமுகவோட அவங்க அந்த வீட்டில் ஒரு இறப்பு சம்பவம் அந்த நடந்ததுக்கு அதுக்கு அதை போய் நேரில் சந்திச்சு பேசுனதுக்கு அந்த ஒரு விஷயத்துக்காக போய் பேசுனதுக்கு பார்த்தீங்களா திமுக கிட்ட பொட்டி வாங்கிட்டாங்க அப்படி வாங்கிட்டாங்கன்னு பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இந்த தாவேகா தலைவர் விஜய் அவர் ஜெயிச்ச உடனே எங்கே சார் போனார்? யாரை பார்க்குறதுக்கு போனாங்க? திமுக பார்க்கத்தானே போனாங்க. அப்போ அவருக்கும் எதுவும் பணம் தேவைப்பட்டுச்சா? இல்லை அவர் பணம் தேவைப்பட்டதுனால தான் போனாரா? இல்லை பணம் கொடுக்க போனாரா? இல்லை வாங்க போனாரா? எதையாவது ஒன்று இஷ்டத்துக்கு அடிச்சு விடுறது. ஏன்னா இவங்களை பிடிச்சி கிழிச்சு விட்டாரு. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா அந்த ஒரு இது வந்து காங்கிரஸ்காரங்களுக்கு இருக்கணும். இன்னொரு விஷயம், இப்போ இந்தியா கூட்டணி ஒன்று நடந்துச்சு, எல்லாரும் பார்த்துருப்பீங்க. இப்போ நேற்று தான் நடந்துச்சு நினைக்கிறேன். ஆனால் டெல்லியிலையும் இந்த நிறைய இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஒரு போஸ்டர் பார்க்க முடிஞ்சிச்சு. என்ன அப்படின்னா உதயநிதி அதாவது திமுகவுக்கு காங்கிரஸ் துரோகம் பண்ணிருச்சு, அதனால இந்தியா கூட்டணியெலாம் நாங்கள் இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் சொன்னாங்க. பட் இன்னொரு விஷயம் நம்ம சைட்லேருந்து என்ன சொல்லணும் அப்படின்னா இந்த 2 பேரையுமே நார்த் இந்தியாவில் வெறுக்கிறாங்க, மோஸ்ட்லி வெறுத்துக்கிட்டு இருக்காங்க. என்ன சொல்கிறேன் அப்படின்னா மோஸ்ட்லி இங்கே இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா காங்கிரஸ்க்கு எதிர்ப்பு தான், பிஜேபிக்கு சப்போர்ட் பண்ணுறவங்க ஆல்மோஸ்ட் காங்கிரஸுக்கு எதிர்ப்பாக தான் இருக்கும். ஆனால் திமுகவை எதிர்க்கிறதுக்கான முக்கியமான காரணம் என்னென்னா உதயநிதி ஒரு இடத்துல சொல்லியிருப்பார், சனாதனத்தை ஒழிச்சு ஆகணும், சனாதனத்தை ஒழிக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் சொல்லியிருந்தார். அது என்ன காரணத்துக்கு சொன்னார், எது சொன்னார் அது வேறு விஷயம். ஆனால் இங்கே இருக்கிற நார்த் இந்தியன்ஸ் என்ன யோசிச்சிருக்காங்கன்னா அப்போது இந்துவை சனாதனம்னா இந்துனா சனாதனம், அப்போ இந்து மதத்தை நீங்கள் அழிக்கிறதுக்கு பார்க்குறீங்க, ஒழிக்கணும்னு நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி திமுக மேலே உதயநிதி மேலே செம்ம காண்டில் இருக்காங்க. ஆமாங்க, யாருக்கிட்ட நீங்கள் அதை பற்றி பேசினாலும் எப்படி இந்து வந்து நீங்கள் வந்து இவங்களுக்கு சனாதனம்னாலும் இந்துனாலும் ஒன்று தான். அப்போது அதை பற்றி தப்பாக பேசினாலும் அதை ஒழிக்கணும்னு சொல்லி பேசினாலும் அவங்க மேலே செம காண்டில் இருப்பாங்க. ஸோ இந்த போஸ்டர் போட்டதெல்லாம் ஒரு மேட்ரே கிடையாது, அதை மதிக்கக்கூட மாட்டாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். அடுத்து கரண்ட் கட் ஆகிறது அப்படி வந்து பயங்கரமான ஒரு விஷயமாக தான் சென்னையில் இது எல்லாத்தையும் போயிட்டுருக்கு. அப்போது இதை பற்றி பேச வந்து அங்கே ஒரு அதிகாரியோ இல்லை எம்எல்ஏ, ஐ திங்க் யார் எம்எல்ஏ நமக்கு தெரிய மாட்டேங்குது. ஸோ அந்த இடத்துல ஒருத்தர் வந்து பேசிக்கிட்டு இருக்காரு மக்கள்கிட்ட. அப்போல்லாம் கரண்ட் தான் இருக்குது. ஆனால் இவர் பேசிக்கிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த கரண்ட் விஷயத்துக்காக மக்கள் பேசிக்கிட்டு இருக்கும்போது டாப்புன்னு கரண்ட் ஆஃப் பண்ணி விட்டானுங்க. இதுக்கு முன்னாடி ஆஃபீஸர்ஸ் தான் எல்லாமே இருக்கிறாங்க, அவங்களுக்கு ஒரு சில விஷயம் புரிய வரும். அதே மாதிரி நல்லா சகுடண்டா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. அடுத்து ஒரு ஹைகோர்ட்டு ஒரு நீதிபதி என்ன சொல்லியிருக்காங்கன்னா கல் விற்றா என்ன தப்பு, எப்படி கல் விற்றா என்ன தப்பு, கல் விற்கிறதுக்கு அனுமதி கொடுக்கலாமே அப்படின்ற மாதிரி ஒரு ஹைகோர்ட் நீதிபதி இந்த விஷயத்த சொல்லியிருக்காரு. இந்த விஷயத்த நாங்கள் உண்மையாக வரவேற்கிறோம். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா தமிழ்நாட்டில் மட்டும்தான் கல் இறக்கிறதுக்கு அனுமதி கிடையாது, அது வந்து தப்பு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய எல்லா இடத்துலையுமே கல் இறக்கிறதுக்கு அனுமதி இருக்குது, எல்லாரும் இறக்கிக்கிட்டு தான் இருக்காங்க, விற்பனை பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. ஏன் ஆந்திரா முதல்வரே ஒரு விவசாயி வீட்டுக்கு போய் அங்கே போய் கல் இறக்கி அதை குடிச்சாரு. தப்பான விஷயம், அது போதை தரக்கூடிய விஷயம், அது போதை மட்டும்தான் அப்படின்னு நினச்சிருந்தாங்க. ஒரு முதல்வரே எப்படி போய் அங்கே போய் குடிச்சு அதை ப்ரமோட் பண்ணுவார்? அப்போது அது ஒரு தப்பான விஷயம் கிடையாதுன்னு அவங்களுக்கே தெரியுது. அப்போது தமிழ்நாட்டில் இறக்குறதுக்கு எதுக்கு நீங்கள் வந்து இது பண்ணுறீங்கன்னு சொல்லி ஒரு விஷயம் கேட்டுக்கிட்டு இருக்காரு. நல்ல ஒரு விஷயம் தான். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா மதுவிலக்குத்துறை அமைச்சரே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு விஷயம் சொன்னார். அதாவது இந்த ஒரு என்ன சொல்கிறது, சாராயத்தை உடனே எங்களால் ஒழிக்க முடியாது, கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஒழிக்க முடியும்னு. அப்போது கல் இறக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது, இந்த பக்கம் வேறு ஒரு இதில் மூலயமா மக்களை வந்து திருப்பலாம். அப்போது இதை கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி பண்ணி கல் இறக்கிறத நீங்கள் அதிகப்படுத்தினீங்கன்னா மக்கள் வந்து என்ன சொல்லுது, சாராயை குடிக்கிறதுனால அதுக்கான வரக்கூடிய தீங்கும் கம்மியாகும், விவசாயம் பார்த்திங்க அப்படின்னா நல்லா வாழ்வான். ஸோ இந்த ஒரு விஷயத்தை எடுத்து வச்சு தான் நீதிபதி அவர்கள் பேசியிருக்காரு. இந்த விஷயத்தை தாயா எங்கள் அண்ணே சீமான் பல வருஷமாக பேசிக்கிட்டு இருக்காரு, இவன்களுக்கு காதில் கூட விழுகலை. பட் இப்போ நீதிபதி அவர்கள் பேசுகிறது ரொம்ப ஒரு வரவேற்க வேண்டிய விஷயந்தான். அடுத்து தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய ஒரு மிகப்பெரிய ஒரு திட்டம் ஆந்திராவுக்கு கைமாறி இருக்கு. எப்படி ஆந்திராவுக்கு போயிடுச்சு. இப்போ இந்த மாதிரி நிறைய, அதாவது தமிழ்நாட்டுக்கு வரக்கூடிய நிறைய திட்டங்கள் பார்த்திங்க அப்படின்னா இப்போ வேறு மாநிலங்களுக்கு போயிட்டுருக்கு. அது என்ன ஒரு காரணம் சத்தியமாக புரியவே இல்லை. அது தொழில்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய கீர்த்தனா அவங்க தான் இதை பற்றி பேசியே ஆகணும். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா தமிழ்நாட்டுக்கு வந்துருந்துச்சுன்னா நிறைய மக்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைச்சிருக்கும், நம்மளுடைய என்ன சொல்கிறது வருமானம் அதிகமாக இருக்கும், லாபத்தை இது பண்ணியிருக்கலாம், நிறைய மேட்டர் அந்த விஷயத்தில் இருக்குது. ஆனால் அந்த ஒரு விஷயம் அப்படியே ஆந்திராவுக்கு மாறுது அப்படின்னா என்ன மேடம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்ற மாதிரி தான் சொல்லணும்னு தோணுது. ஸோ கடைசியாக பார்த்தீங்க அப்படின்னா
சிங்கப்பெண் அதிரடிப்படை திட்டம் இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து அறிமுகப்படுத்தி அதை வந்து செயல்படுத்த போகிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் போயிட்டு இருக்கு. பெண்கள் பாதுகாப்புக்கான சிங்கப்பெண் அதிரடிப்படை திட்டம் இன்று மாலை தொடக்கம். இன்னைக்காச்சும் அதை செயல்படுத்துங்க சார் அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும்னு தோணுது. ஏன்னா ஒவ்வொரு அதாவது என்னைக்கு இவர் பதவியே இருக்கும்போது கையெழுத்து போட்டது இப்போ வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து கிடப்பிலே தான் கிடக்கு. எப்படியோ கடைசியாக ஃபைனலாக இன்னைக்கு இந்த விஷயம் வந்து கொண்டு வர போகிறாங்கன்ற மாதிரி ஒரு விஷயம் சொல்லிகிட்டு இருக்காங்க. சார் அதில் கொண்டு வாங்க சார் அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும்னு தோணுது. ஸோ அவ்வளோதாங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அந்த போதைப்பொருள் அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? விஜய் அதுக்காக வாய் திறப்பாரா? விஜய் அதை பற்றி கேள்வி கேட்டு இல்லை ஆதவர்ஜுனாவை பற்றி ஏதாவது இது பண்ணுவார், அவருக்கு ஏதாவது ஒரு சம்மன் அனுப்பி, இல்லை அமைச்சரவையில் ஏதாவது ஒரு இது நடக்கும், அமைச்சர் பதவி வாங்குவாங்களா? ஸோ இந்த மாதிரி நிறைய கேள்விகள் இருக்குது. விஜய் என்ன டிசிஷன் எடுக்க போகிறாருன்றதை நிறைய பேர் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் கிடையாது, இப்போ 18ஆம் தேதி வந்து சட்டமன்றம் வந்து கூட போகுது. அதில் ஒவ்வொரு விஷயமா ஆட் ஆகிட்டே இருக்குது. எப்படி சட்டமன்றத்தில் பேசுகிறதுக்கான எதிர்க்கட்சிக்கான பாயிண்ட்டு அதிகமாகிட்டே இருக்குது. அப்போது அதுக்கு என்ன பதில் சொல்லணுன்றத நீங்கள் நல்லா முதல்ல நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நோட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் போங்கன்னு தான் சொல்லணும்னு தோணுது. ஏன்னா எதிர்க்கட்சி பயங்கரமான ஸ்ட்ராங்காக போயிட்டுருக்காங்க. ஸோ அதுக்கு காரணமும் ஆளுங்கட்சி தான். என்ன நடக்க போகுதுன்றத 18ஆம் தேதி தான் நமக்கு தெரியும். ஸோ அவ்வளோதாங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இதை பற்றி உங்களோட கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.